நல்ல மாப்பிள்ள யாரு? அவர் சொல்றா நல்ல மாப்பிள்ள குறிப்பா கொழும்பு சென்ட்ரல் இந்த பழக்கம் இருக்குது. நல்ல மாப்பிள்ள யாருன்னா எங்கடவர் சந்தேகம் இல்ல, எங்கடவர் சங்கமான மனசு. அவர் எனக்கு பாருங்க, நான் தாரோட பேசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. தாரோட பேசுவார். மீன்காரனும் இவருக்கு நானா, இறைச்சி கடைக்காரனும் நானா, கோழி கடைக்காரனும் நானா, மரக்கறி கடைக்காரனும் நானா, சில்லறை கடைக்காரனும் நானா. இவருக்கு 65 வயசு ஆகினாலும் இவ தங்கச்சி வாசல்ல நின்று கொண்டு ஒத்தம் போவார். தங்கச்சி அதனால என்ன செய்தி அப்போ மாமி எல்லாத்தோட பேசு. ஏட்டா இவட மாப்பிள்ள நல்ல மனசாம், பொண்ண மனசு. இதான் உண்மை. கோச்சுக்கொள்வாங்க. கண்மணி சொல்லலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மனைவிமார் இருக்கிறாங்க. பிறவி குருடர் அப்படின்னா குழப்பலே கண் விளக்கம் இல்லை, கண் விளக்கிறல்ல. உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா வாராக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2 பேரும் மோசம் முடிக்கும். யாருக்குள்ளா அவருக்கு கண் பிறந்ததில்லை. அப்ப அந்துமா அம்யாவாதி அவருக்கு கண் விளங்கல, நீங்க 2 பேரும் பொட்ட சீராது கேட்டாங்க. யாருக்கு வாப்பா? உம்மஹாத்துல் மூமினீன். ரசூல் உம்மத்தின தாய், சொர்க்கத்தின் தலைவிகள், பாவமே தெரியாதவங்க. இந்த ரசூலுல்லாஹ் மனைவியை பார்த்து கேட்கிறாங்க, அப்ப அன்துமா அம்யாவானி நீங்க 2 பேரும் கண்களை காண்டவர்களா? மூடுவோம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் பயணம் போறாங்க, முன்னாள் ஒரு சாபாக்கள் வராங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆயிஷாவை மோசம் முடிக்கோங்க. ஆயிஷா நான் கேட்காம மோசம் முடிக்கோங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சந்தேகமான நவுதுபில்லா. ரசூலுல்லாஹ் பாருங்களே, இவனை கொண்டாங்க கூட அதே சொல்லுவாங்க. அந்த கண் தெரியாத பொட்ட மனுஷன் வரப்போ மோசம் கூட சில சந்தேகம் நல்லா வரும். நல்ல மாப்பிள்ள நல்ல வேண்டியத்தோட பணம் ஓடுவாரு. அதே போல சில பேர் அழுந்துட்டு அவனை நம்பினே, நீயே நம்பின. மனைவி அந்நியவங்களோட பேச வாழம் என்றது சந்தேகம் உள்ள மாப்பிள்ள இல்ல, இஸ்லாம் உள்ள மாப்பிள்ள. சகச்சர் பயிர்ந்து ஞாபகம் ஓட்டுங்க, மூமின்களுக்கு பிரயோஜனம் அடையும். அந்த ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கு என்ன பாவம் செய்யறவங்களா? கண் தெரியாத அந்த வயசாலியை பார்க்கறதுல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்றாலும் ஞாபகப்படுத்தினாங்க. டைமுக்கு முடிக்குவாங்க. நாங்க சொல்றேன் நல்ல மாப்பிள்ள, நல்ல கொண்டாட்டியா எங்கடா? நான் தாரோட பேசி பழகினாலும் எங்க தங்கிட்டு வந்தாலும் ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டாள். அவர் சொல்ற அவர் தாரசடி வச்சு கொள்ளட்டுமா, எனக்கு மாசம் மாசம் செலவுக்கு அனுப்பினா சரி. அப்ப நீ பேசி விபச்சாரம் விதிக்கிறது. நான் இது ஒரு பொம்பளை பேசுற வார்த்தை இல்ல. மாசம் மாசம் எனக்கு பள்ளி அனுப்பி நீ எவ்வளவு சரி பேசுகிறது. இன்னைக்கு நல்ல பொம்பளை சொல்ற வார்த்தை இது. பார தூரம் பேசாம நாங்க நோவல சொல்ற. நான் 2வது கல்யாணம் முடியும், என்னோட ஜோக். நாங்க 2வது கல்யாணம் முடிக்க போறோம். அவன் சொல்லுங்க யாரு சரி முடிச்சுக்கோங்கம்மா, எனக்கு பிள்ளைக்கு மாசம் மாதம் செலவுக்கு அனுப்பினா சரி. இது நல்ல பொண்டாட்டியும் இல்ல, நல்ல மாப்பிள்ளையும் இல்லை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்டாட்டி என்றா நாங்க எங்கட மனைவியை மட்டும்தான் பார்க்கணும். எங்கட மனைவிக்கும் அந்த கருமீட்டை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தமா இதுதான் நல்ல மாப்பிள்ளை. நல்ல பொண்டாட்டி என்றா அதுதான். நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய பிரச்சனை இதுல. இதுல இன்னைக்கு இஸ்லாமிய குடும்ப வாழ்வு நல்ல விளங்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நபியே குல்லி அஸ்வாஜிக, உங்களோட பொண்டாட்டிமாருக்கும் சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. ரப்பனாசிக வ நிசாஇல் முஃமினீன, முஃமின்களுக்கு பொம்பளைக்கெல்லாம் சொல்லுங்க அவங்க தன்னை மறைத்துக் கொள்ளும்படி. இப்ப ரசூலுல்லாஹ்வோட புள்ள நம்பிக்கை இல்லாத பொம்பளைலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், உங்களோட பிள்ளைகளுக்கும் நீங்க தெளிவு இங்க. கணவன் ஒரு பொறுப்பு. எப்ப தீனுடைய பெண்கள சைட் வேற, ஆண்கள சைட்டை பார்த்துக்காரு. எப்ப என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ, இஸ்லாமிய வாழ்க்கை இருக்கும் பொழுது கணவன் தன்னுடைய மனைவிக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாங்க சும்மா விட்டாதான் நல்ல மாப்பிள்ள, சும்மா இருந்தா நல்ல போன்று. அல்லாஹ் பாதுகாப்பு. உண்மை என்ன? நான் மலைமையா சொல்றேன், எங்கட சூடு சோறல இல்லாத கணம் தானே வீட்டுல டிவியை கொண்டாந்து வச்சோம். கோச்சு கொள்ள வாங்க. இப்ப இது என்ன சொல்லி சொல்றாங்க? மெகன கொள்ளாவையா? இந்த மெகன கொள்ளாவில நீங்க நிக்கிறீங்க. ஒருத்தர் உங்களோட வீட்டாள்கிட்ட போய் செல்ல சொல்லுங்களேன் பார்க்க.
அடி என்னடி உன்ன மாக்குள்ள அந்த பெஞ்சு கிட்ட இருந்து போற வார பொம்பளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவங்க எப்படி வெக்கமாவும் நெசமா அவங்களே எங்களோட போற பொம்பளை எல்லாம் பார்க்கிறாரா வந்தா வீட்டுக்கு வந்தா பெரிய தோசால இருக்கும் என்ன பண்ணீங்க அவங்க தாரோ பொம்பளையே பார்த்தா அந்த ஜப்பானால சொன்னாரு ரத்தானால சொன்னாரு எனக்கு மூங்காட்ட வெக்கமாக்கி அவன் கவலையா இருப்பான் ஆப்போசிட் உங்களுக்கு வந்து சொல்றாங்க அது உனக்கு தெரியுமாட்டாச்சு நீ பள்ளிக்கு போயிட்டு வரக்காட்டு மூணு பொண்டாட்டி அந்த முழுசூட்டு பொடியில பாக்குறாங்க வரப்போ அளவாங்கலத்தான் கொடுக்கணும் ஒரே இடத்துல தொலைஞ்சி போகுது செய்வோமா மாட்டோமா ஆம்பளை ஏந்த பொண்டாட்டி இன்னொரு பொங்கல் மனுஷனை பார்க்க இதுதான் சொல்லுவோம். ஆனா காக்கா வெளிநாட்டுல இருந்து வரப்போ டிவி வந்து பவுட்ல வச்சு தூக்கிட்டு பாரு என்ன பாருங்க போதாத்துக்கு கை மேசல சின்னதா மேசல வைக்கிறது வந்துச்சு அதுபோல ஸ்டாண்ட்ல வைக்கிறது வந்துச்சு இப்ப செவத்துல அடிக்கிறது வந்துக்கிறார் டாலி நீங்க 5 அடி ரஜினிகாந்த் 5 அடியில தான் பார்க்கணும் 3 அடியில பார்த்தா உங்களுக்கு கிக் செய்யாது இப்ப இவரை கொண்டாந்து போட்டுட்டு இவர் வந்து சீனியா கொண்டாந்து கொடுக்கிறார் புதிய படம் வந்துக்கிறார் எங்களோட ஒரு கமெண்ட் செஞ்சுற பேஸ்புக்ல இந்த பையனை வந்துக்கிற ரஜினிகாந்த் படம் வந்து அவ்வளவு ரஜினி பசந்து இல்லையா அது அவன் பேர பேசியும் கண்டிக்கிறான் டையடிக்கிற அவன் படம் நடிகர் இந்த பையனை அந்த பழைய படமாய் ஃபிட் பண்ண இல்லையா இவன் எங்க ஃபிட் பாக்குற ரஜினிகாந்த் இல்ல குறைக்க சொல்லல அவர் நடிகர் மாப்பிள்ளையை கொண்டாட்டி முக்காட்டு ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறார் அது நடக்கிற கெட்ட சம்பளம் அரை நிர்வாக ஆடுறத நல்ல மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளை கொண்டாட்டிய நல்லா கவனிக்கிறாராம் டிவி கொண்டாந்து வச்சு வீட்டு வாசல்ல லைட் பத்துற ஏர்போர்ட்ல மாதிரி கம்பியில நீளம் பச்சை சோப்பு இந்த பிளைட் எல்லாம் கூட லைட் பத்தும் அதே போல வீட்டு வாசல்ல பத்துற செய்தான் இறங்குறது காட்டுறதுக்கு ராவைக்கெல்லாம் சிக்னல் பத்துற அந்த செய்தான் இறங்கக்கூடிய இது போதாதுக்கு சில மாப்பிளமா நினைக்கிற எங்கட பொண்ணாத்துக்கு சிலோன் செய்தான் போதாமா சேட்டலைட் தான் இந்தியா சேர்ந்து செய்தானே பாரு அலிமனிட்ட கொட்டிஞ்சே வந்து இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழ சொன்னால் இதை செய்யறவங்க கண்ணீர் வடிங்க ஏந்த வீட்டில் இருக்கிற பொமர பிள்ளைகளுக்கு ஊரை விட்டு ஆம்பளை கட்ட கழுத்தனோட ஆற்றத்தை நானே கொண்டாந்து காட்டு வேண்டாம் இவன் என்ன வாப்பாடு யோசி சொந்த பொமருக்குள்ள டிவியில பார்த்துட்டு அரை நிர்வாக காட்சி யாருக்காவது இல்லைன்னு சொல்லுமா கேட்டா சொல்லுவோம் நாங்க பீஸ் டிவி பார்க்கத்தான் கொண்டாந்து இருக்கிறேன் பீஸ் டிவி தான் ஒருத்தர் சொன்னாரு எங்க வீட்டுல இருந்தா மட்டும் பீஸ் டிவி தான் பாக்குறேன் நான் சொன்ன ஓ அது அந்த பீஸ் சமாதான டிவியில பீஸ் டிவி 2 துண்டு கூட தான் நிக்கிறேன் பீஸ் பீஸா தான் நிக்கிறாங்க கேட்டா சொல்லுற ஒரு வீட்டுக்கு போனா கொஞ்ச நாளைக்கு முன்னால பெரியோரு வோல்டேஜ் அப்பா 64 இன்ச்சு எழுதுறோம் என்ன இவர் கட்டசிரி சொல்றாரு என்னன்னு கேட்டா நான் சொன்ன இதை சொல்லுவோன்னு சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்றார் அதனால தான் சொல்றேன் சொன்ன அதே என்ன பெரிய டிவி என்ன உம்ராக்கு பேச வந்து டிவியை கொண்டாந்துட்டீங்க இல்ல உம்ராக்கு போனேன் தானே எனக்கு அந்த கல்பா மக்காவை பார்த்த சரி அப்படி ஒரு ஆசை அது போலதான் இதோட வாங்கினா அந்த லைவ் மக்கான்னு சென்னல் போகுது நேரம் தொழில்கிறது தான் காட்டுறேன் அதுதான் பார்த்து கேட்கிறேன் போது வேற நம்ம நான் சொன்னேன் இந்த குழியில நாங்க எப்பயோ திண்டிக்கிறோம் இது மாதிரி எத்தனை குழி திண்டிப்போம் இப்ப மக்கா டிவி தான் போகுது இல்லையா வேற பொய்ய சொல்றீங்க பச்சை பொய்ய சொல்றீங்க டிவியை கொண்டாந்து போட்டுது ஏன் தெரியுமா மனசாட்சி தெருவு ஜெனரல் பேசுற ஆட்கள் யோசி நாங்க உலமாக்க இந்த மார்க்க இந்த துன்யா தெரியாம பேசல துனியாவை நல்லா விளங்கிதான் பேசும் துனியால எப்படி டிவி ஆபரேட் பண்றதுன்னு தெரியணும் தேவையில்ல இந்த டிவியால வர விஷயம் என்னன்னு விளங்கணும் இன்றைக்கு இஸ்லாம் எங்களோட குடும்ப வாழ்க்கை சீரத்துக்கு பிரதான காரணம் இதுதான் வெக்கம் கெட்ட தனம் உண்டாவிட்டு இவ்வளவு கேவலமான கொஞ்சம் தனி என்று யோசிக்க கொஞ்சம் தனி என்று யோசிங்க இனி சொல்ற முடியாத ஒரு கஷ்டம் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஆச்சு 2016 டிவோர்ஸ் கேஸ் ஒன்றாச்சு 2016 என்ன வார்த்தை தெரியுமா கொண்டாட்டி பாலிச்சு இருந்தது நான் சைக்கிளேல சொல்றேன் கொண்டாட்டி கேட்டவா நீங்க என் வாய் நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க மாப்பிள்ளைய பார்த்து கேட்கிறா நீங்க இப்படி இருக்கிறீங்க மற்றவங்க இப்படிமா இல்லே குழம்பிட்டாரு இவர் என்னையா எனக்கு இப்படி கேட்டால் கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷத்துல விசாரிச்சு பார்த்தா என்ன
இவர் கேட்டாலும் புள்ள கெட்ட தரத்து உள்ள புள்ள வேற யாரோ தொடர்பு இல்லைங்கன்னு நாளை கோர்ட்ல போயிட்டு விசாரிச்சு பார்த்தா இந்த எரும மாடு தான் கல்யாணம் முடிச்சு போயிட்டுல டிவியில தேவையில்லாத படம் எல்லாம் கொண்டாந்து போட்டு காட்டிக்கிற பொண்டாட்டி. சில பேர் கல்யாணம் முடிச்ச புதுசுல வீட்டு ஜனாவையெல்லாம் போட்டு காட்டுற அவள் பார்த்துட்டு கேட்கலாம் அப்பயே நீ இப்படி இல்லை கேட்கறதால செய்வார். ரோட்ல போற பாம்பை தூக்கி போட்டது யாரு நீ தானே நல்லா சொல்லி அனுப்பினாரு காலையா. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போன ஒரு சகோதரர் கண்ணால பார்த்து வந்துட்டு என்ன ஆக அசிங்கமான நிலைமை. ரோட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னா எங்களை மகனோடு ஏற்றுறோம். எங்களை பொம்பளை பிள்ளைய யாராவது பார்த்தா இவர் வாப்பாக்கு கோவம் உச்சந்தலைக்கு வந்து எங்கட பிள்ளைக்கு SMS அடிச்சா மிஸ் கால் அடிச்சாவது அடிச்சு கொள்ள வார அதே ரோட்ல ஒட்டா SMS அடிக்கிறார். ஓட்ட புள்ள உட்கார்ந்து கூட கோபி குடிச்சு 300 பேர் ஆண்ட பார்த்துட்டு இருக்கிறார். இதை போல காய்ச்சது யாரு? நாங்க வாப்பமா வீட்டுல கொண்டாந்து வச்சோம். இஸ்லாமிய வாழ்க்கை நோக்கால்